அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்தராமன். எனக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்குமே என்னோட நன்றிகளை. கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்கலி இந்த டாபிக் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் எதை குறித்து பேச போறேன்ற மாதிரி சில பேர் ஒரு க்ளூஸ் கொடுக்கலான்ற மாதிரி இருக்கிறேன். உங்க குழந்தை நேர்படையா பார்க்க மாட்டேன்தா, காது கேட்காத மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? கூப்பிடும் போது ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்களா? சொன்ன ஒரு வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்றாங்களா? ரிப்பீட்டட் ஸ்பீச்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ்ல புவரா இருக்கிறாங்களா? அப்போ முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இந்த டாபிக் இருக்குது. அது என்னன்றது பார்த்தோன்னா, இந்த டாபிக் இட்ஸ் ஆட்டிசம். நிறைய சைக்காலஜிஸ்ட், பீடியாட்ரிஷனு, சைக்காட்ரிஸ்ட், பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், அதான் அந்த பேராமெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ஆட்டிசம் பத்தி பேசியிருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆட்டிசம் வந்து ஒரு டிசீஸ்ன்னு நினைச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு வியாதின்ற மாதிரி. ஆட்டிசம் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டிஃபார்மிட்டி. அது வந்து ஒரு குறைபாடு. ஆட்டிசம் வந்து ஒரு குறைபாடு தான். சரிங்களா? அப்போ ஆட்டிசம்னா என்ன? a variety of developmental differences. சரிங்களா? that occurs in a brain. அது வந்து அதனால தான் அது வந்து நியூரலாஜிக்கல் டிசார்டர்ன்ற மாதிரி நம்ம சொல்றோம். இந்த பிரெயின்ல பாதிப்புகள் ஏற்படும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த அந்த பர்டிகுலர் குழந்தைங்களுக்கு பாதிக்கும்? ஃபர்ஸ்ட் சோஷியல், அது வந்து சமூக ரீதியான பாதிப்புகள் இருக்கும். சரிங்களா? செகண்ட் திங் வந்து என்னன்றது பார்த்தோன்னா இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போ நான் பேசுறேன், இப்போ நீ எப்படி பார்க்குற? நான் நல்லா இருக்கிறேன். இதுதான் இன்ட்ராக்ஷன்ஸ். இன்ட்ராக்ஷன்ஸ் பாதிக்கும். கம்யூனிகேஷன்ஸ், நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கம்யூனிகேட் பண்றோம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம கையை காட்டுறாங்க தெரியுங்களா? இது ஒரு விதமான பாதிப்பு. அண்ட் தென் பிஹேவியர் நம்ம நடத்தையில அது வந்து என்னன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியரா இருக்கும். ஒரு விஷயம் ரிப்பீட்டேட்டிவா நடக்கிறது தான் ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே, இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாமே குறைபாடுகள் இருக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஒரு குழந்தைங்களை தான் ஆட்டிஸ்டிக் குழந்தைங்கள்ன்ற மாதிரி சொல்லுவோம். ஏஎஸ்டி, ஆட்டிசம் ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் என்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இது இருக்கிற பேரண்ட்ஸுக்கு முன்னாடி இந்த இயர் 2015, ஸ்டில் ஐ ரிமெம்பர் 2015 2016 எல்லாம் பேரண்ட்ஸுக்கு அது என்னன்றதே தெரியாது. ஆனா இப்ப நிறைய பேரண்ட்ஸுங்களுக்கு அவேர் வந்துச்சு. சரிங்களா? WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு என்னன்றது சொல்றதுன்றது பார்த்தோன்னா, நூத்துக்கு இந்த இயர் 2023 2024ல 100 குழந்தை பிறக்குதுன்னா அதுல வந்து ஒரு குழந்தை ஆட்டிசமால பாதிக்கப்படுதுன்ற மாதிரி. சரிங்களா? அது மோஸ்ட்லி மேல் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. பாய்ஸ், பசங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க கம்பேர்ட் டு கேர்ள்ஸ். சரிங்களா? இங்க கனடாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்றது பார்த்தோன்னா, ஒரு 60 குழந்தை பிறக்குதுன்ற மாதிரி இருந்தோம்னா அதுல ஒரு குழந்தை ஆட்டிசமால பாதிக்குதுன்ற மாதிரி. இது காசு. இது எதனால ஆட்டிசம் எதனால பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்க என்ற மாதிரி அது காசு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதனால இருக்கும் இதுன்ற மாதிரி. அந்த காசு வந்து இட்ஸ் ஸ்டில் அன் அன்னோன் காசு. பட் ஸ்டில் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் என்வாரன்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸால மேபின்ற மாதிரி சொல்றாங்க. என்வாரன்மெண்ட்ன்றது பார்த்தோன்னா மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்க வந்து என்ன பார்த்தோன்னா ஐசோலேட்டட் பிளே, நான் முன்னாடி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோலாம் பேசியிருப்பேன். ஐசோலேட்டட் பிளே பத்தி பேசியிருப்பேன்ற மாதிரி. அந்த ஐசோலேட்டட் பிளேக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்றது பார்த்தோன்னா தன் உலகத்துக்கு அவங்க வாழ்ந்துருவாங்கன்ற மாதிரி. அவங்களோட உலகத்திலேயே அவங்க வாழ்வாங்கன்றது தான் இது ஒரு வித்தியாசமான ஒரு அறிகுறின்ற மாதிரி தான் சொல்லலாம். சிம்டம்ஸ் என்னன்றது பார்த்தோன்னா சிம்டம்ஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்போ ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, இன்னொரு குழந்தை கம்பேர் பண்ண நான் விரும்பல. ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குதுன்னா இந்த குழந்தைக்கு இருக்கிற ஆட்டிசமே தான் இந்த குழந்தைக்கு இருக்கும்ன்றதை நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா? இந்த ஆட்டிசம் நிறைய சாப்டர்ஸா பேசலான்ற மாதிரி நான் யோசிக்கிறேன்னு வச்சுங்களேன். நிறைய சாப்டர்ஸ். ஏன்னா இது ஒரு பெரிய லாங் டிஸ்கஷனுக்குரிய ஒரு விஷயம். இந்த ஒரு டிஃபார்மிட்டி அதை வந்து பார்ட் பை பார்ட்டா ஸ்பீச் டிலேலால என்ன வரும், இதனால என்ன வரும்ன்ற மாதிரி. சரிங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணும், பிஹேவியரை டிக்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இன்ட்ராக்ஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், சோஷியல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் சாப்டர் பை சாப்டரா நம்ம பேசலான்ற மாதிரி யோசிக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதனோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்றது பார்த்தோம்னு வச்சுங்களேன். சிப்ளிங்ஸ், அதாவது ஒரு குழந்தை ஆட்டிசமால இருக்குதுன்ற மாதிரி இருந்தா அடுத்த குழந்தைங்களுக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்றனா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இட் இஸ் அ காமன். இது அந்த குழந்தைக்கும் அது மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். செகண்ட் என்னன்றது பார்த்தோம்னா ஜெனட்டிக்கல் அண்ட் குரோமோசோமல். சரிங்களா?
இந்த ஒரு விஷயம்ன்றது பார்க்கும்போது நிறைய 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 சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. ஃப்ரெஜலிக் சிண்ட்ரோம், ரீச் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம் இதே மாதிரி குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா, அடுத்து இதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி இருக்கிறாங்கன்ற மாதிரி தானே அந்த குழந்தைகளுக்கும் இது பாதிப்புகள் வர்றதுக்கு, அடுத்த குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? காம்ப்ளிகேஷன்ஸ் அட் பர்த். ஒரு குழந்தை பிறக்குதுன்ற மாதிரி தான் அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்ற மாதிரி இருந்ததுன்னா இதனால கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்ன்ற மாதிரி. பார்ன் டு அண்ட் ஓல்ட் பேரண்ட்ஸ், வயசானவங்க கெட்டிங் மேரிடுன்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதான் அந்த ஏஜுக்குள்ள மேரேஜ் பண்ணுன்ற மாதிரி லேட் மேரேஜ் பண்றவங்களுக்கு கூட அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும்ன்ற மாதிரி இருக்குது. இது ஒரு ஜென்ரலா குறித்து பேசலாம். ஆட்டிசம் குறித்து ஒரு ஜென்ரல் டாபிக்ன்ற மாதிரி மேற்கொண்டு வர வீடியோஸ்ல நான் இதை குறித்து கொஞ்சம் எலாபரேட்டடா பிரீஃபா பேசலான்ற மாதிரி. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை குறித்து நம்ம பேசணுன்ற மாதிரி இருக்கிறோம். இந்த ஆட்டிசமால பாதிக்கப்பட்டோம்னா என்ன சார் அது வந்து குணப்படுத்த முடியாதான்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து என்ன பண்ணுவோன்றது பார்த்தா நம்ம வந்து ஆட்டிசம் வந்து ஒரு கேட்டகரியா பிரிப்பிருப்போம். மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர். இப்போ ஆட்டிசமால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் அதுலேருந்து அதுலேருந்து மீண்டு வந்து மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவா அதுலேருந்து மீண்டு வந்து தானும் சாதிக்க முடியும்ன்ற மாதிரி இருந்தவங்களை ஒரு 3 பேர் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இஸ் பில்கேட்ஸ். உங்களுக்கு பில்கேட்ஸ் பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் அதனோட ஓனர் பில்கேட்ஸ். செகண்ட் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். he is a scientist. he was having autism, but still he has required and then அவர் ஒரு சயின்டிஸ்ட்ன்ற மாதிரி. தேர்ட் ஒன் வந்து சார்ல்ஸ் டார்வின்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன பண்ண நியோலஜிஸ்ட். சரிங்களா? இவங்க 3 பேரால இவங்க 3 பேரை நம்ம ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கணும்னா ஏன் நம்ம குழந்தைங்களாலையும் முடியாதுன்ற மாதிரி பேரண்ட்ஸ் அத்தனை பேருமே யோசிக்கணும். சரிங்களா? நான் இதை குறித்து ஆட்டிசம் குறித்து நான் நிறைய வீடியோஸ் நான் பார்ட் பை பார்ட் நான் போட பார்க்குறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் ஆன் என்கரேஜிங் மீ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.